ஒரு ரியாலிட்டியை வந்து இன்னும் திமுக காரங்க 60-65 நாள் ஆச்சு, இன்னும் அவங்களுக்குள்ள அது போய் உட்காரல. ஏன்னா அந்த அளவுக்கு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இல்லை அவங்களால நம்ம தோத்துட்டோன்றது ஒத்துக்க முடியலையா, இல்லை விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டார்ன்றதுன்னு ஒத்துக்க முடியல? ரெண்டும் ஒன்று தான். எடப்பாடி தான் தங்களுக்கு பிரதான எதிரின்னு நினச்சிட்டாங்க. அவர் எதிரி ரொம்ப வீக்காக கிடக்கிறாரு, அந்த கட்சி ரொம்ப பலவீனமாக இருக்குது, அதனால் நம்ம தான் அப்படின்னு நினச்சாங்களே தவிர, புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்கிறாரு, அவர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கோடு இருக்கிறார் அப்படின்றது அவர் மீட்டிங்கெல்லாம் பார்த்த பிறகும் உணரலைன்னா, ஆனால் மாயையில் இருக்காங்க. அது மே 4ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே இடி விழுந்தா மாதிரி விஜய் மேலே முன்னால் முதன்மை சக்தியாக மேலே போகிறான்றது அவங்களால நினச்சி கூட பார்க்கல, கற்பனை கூட பண்ணல. அதான் அவங்களுக்கு வந்து தோல்வி. ஒன்றிய அரசு திராவிட மாடல் 2.0 இதெல்லாம் போன தடவை கருணாநிதி, ஸ்டாலின் இதெல்லாம் வந்துங்க யாரோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி தான் இவங்கள மார்க்கெட்டிங் கம்பெனி இப்படி பேசினா நல்லா இருக்கும்னு ஏதோ பண்ணி இவங்கள முட்டு சந்தில் கொண்டு போய் இறங்கிட்டாங்க. பிஜேபியோட டிஎம்கே அலைன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏங்க இதை நான் மே மாதமே சொல்லிட்டேங்க. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தாவேகா மிகப்பெரிய சக்தி ஆகிடும். அதனுடைய கூட்டணி இப்போ வலுவாக இருக்குது. அதை எதிர்க்கணும்னா தனிச்சு நின்று ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், குழந்தைக்கே தெரியும். மத்தியிலே அதிகாரம் வேணும். அதனால் திமுக, அதிமுக, பாஜக என்ற கூட்டணி நாளைக்கே வந்துடும்னு சொல்ல, மெல்ல மெல்ல அதை நோக்கி போய் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இது கம்ப்ளீட் ஆகிடும். கைதான அந்த மார்க்கண்டேயன் எம்எல்ஏ பையனுடைய பிரச்சனைகளை பார்த்து ஏங்க இதெல்லாம் பாவம். நீங்க சொன்னீங்க நாங்கெல்லாம் எங்க அப்பாவோடையும் தொகுதி மக்களுக்காக எங்க அப்பா இருக்காரு அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஒரு பேச்சு. அதாவது இத்தனைக்கும் அந்த தம்பி வந்து ரொம்ப சின்ன வயசுல அவருக்கு எதிர்காலம் இருக்கு, லா படிக்கிறாராம் டெல்லியில். ஆனால் அவருடைய லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து அவர் வந்து கடைந்தெடுத்த திமுக அரசியல்வாதியாக மாறுறதுக்கான ஒரு யோக்கியதாம்சங்கள் பெற்றிருப்பவராக தான் காட்டுது. மார்க்கண்டேயன் பேசுறது வன்முறையை தூண்டுகிற அளவுக்கு இருக்கு. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை ஒருமையில் விழிச்சு அவன் இவன்லாம் பேசுகிறாரு. ரெண்டாவது வந்து கையை உடைப்பேன் அப்படின்லாம் பேசுறது வந்துங்க, அது வந்து கிரிமினல் இன்டென்ஷன். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பிரபல அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்க முக்கிய செய்தியாக தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் எதிராக நடக்குவ ஒரு போர் அப்படின்ற சொல்கிற மாதிரி இருக்குது. முதல்வர்கள் சட்டமன்றத்தில் பேசினதுக்கு அப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தனி மனித தாக்குதல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வெளியில் பார்க்கும் பொழுதே தெரியுது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறதாக இருந்தட்டும், அது இது முன்னால் பல பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி தாக்குதல் பேச்சுக்காக தான் கைது செய்யப்படுறாங்க. எதிர்த்தரப்புலேருந்து இது அடக்குமுறை அப்படின்னு கனிமொழி போன்றவர்கள், ஸ்டாலின்னா நேரடியாகவே சொல்கிறாரு, பெரிய அடக்குமுறை இது, எதையும் திமுக நாங்கள் வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தனி மனித தாக்குதலாக பார்க்குறீங்களா, இல்லை இரண்டு பக்கமும் இதே மாதிரி பேச்சுக்கள் இருக்கா? இல்லைங்க, இரண்டு பக்கம் இதே மாதிரி பேச்சுன்றது இல்லை. திமுக வந்துங்க இன்னும் அவங்க ரியலைஸ் பண்ணல, தாங்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டோம், அதிகாரத்தில் இல்லை, அதிகாரம் பறி போயிடுச்சு, மக்கள் தங்களை நிராகரித்து விட்டார்கள், தங்கள் தலைவரை ஈவன் சட்டமன்ற உறுப்பினராக கூட அவர்கள் தேர்வு செய்ய மறுத்துவிட்டார்கள் என்ற ஒரு ரியாலிட்டியை வந்து இன்னும் திமுக காரங்க 60-65 நாள் ஆச்சு, இன்னும் அவங்களுக்குள்ள அது போய் உட்காரல. ஏன்னா அந்த அளவுக்கு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இல்லை அவங்களால நம்ம தோத்துட்டோன்றது ஒத்துக்க முடியலையா, இல்லை விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டார்ன்றதுன்னு ஒத்துக்க முடியல? ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா சேகர் பாபு என்ன பேசினார் எலெக்ஷன் முன்னால், 200 தொகுதிகளுக்கு மேல், அதோடு நின்னா கூட பரவாயில்ல, 2026 விடுங்க, டன் டீலுங்க, அது முடிஞ்சதுங்க. 31, 36, 41 அடுக்குனா பாருங்க.
இப்போ ஒரு கன உலகில் சாதாரண ஆட்கள்லேருந்து தலைவர் வரைக்கும் இருந்திருக்காங்கன்னு தான் நமக்கு தெரியுதுங்க. அதனால தான் 2.0 நான் தான் மீண்டும் வந்து கையெழுத்து போடுவேன்லாம் ஸ்டாலின் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன் பேசக்கூடாது. தன்னடக்கத்தோட மக்கள் தீர்ப்புங்க, வெயிட்டிங் ஃபார் தி பீப்புள்ஸ் வெர்டிக்ட் அப்படின்னு தான் ஒரு நல்ல தலைவன் சொல்லுவான். அதாவது எவ்வளோ அவனுக்கு தன்னம்பிக்கை இருந்தாலும் மக்கள் சப்போர்ட் இருந்தாலும் மக்கள் தானேங்க பார்க்கலாங்க ஓட்டு எண்ணிட்டங்க அப்படின்னு தான் சொல்லுவான். இது அகங்காரம், ஆணவம். அதன் விளைவு என்னென்னா நம்மளை அடிச்சுக்கிறது. அவங்க என்ன தப்பு கணக்கு போட்டாங்கன்னா அதை இப்போ ஒத்துக்கிறாங்க பொது வெளியில். செத்து போன எடப்பாடி தான் தங்களுக்கு பிரதான எதிரின்னு நினச்சிட்டாங்க. அவர் எதிரி ரொம்ப வீக்காக கிடக்கிறாரு, அந்த கட்சி ரொம்ப பலவீனமாக இருக்குது, அதனால் நம்ம தான் அப்படின்னு நினச்சாங்களே தவிர புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்கிறாரு, அவர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கோடு இருக்கிறார் அப்படின்றத அவர் மீட்டிங்கெல்லாம் பார்த்த பிறகும் உணரலைன்னா அதான் மாயையில் இருக்காங்க. அது இந்த பெண் நிறுவனம் கட்டி அமைச்சார், அதுக்கு ஊடகங்கள் துணை போனதும் ஒரு காரணம். ஏன்னா அவங்களும் ஊடகத்தை பார்க்குறாங்கல்ல. இப்போ இவங்க ஊடகத்தை மக்களுக்காக செட் பண்ணாங்க. இப்போ ஊடகம் எல்லாம் நல்லா இருக்கு, ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இப்போ இவங்களாம் ஊடகத்தை பார்ப்பாங்கல்ல. ஊடகம் என்பது ஒரு கால கண்ணாடிங்க. இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் தி வில் ஆஃப் த பீப்புள். என்ன நடக்குது நிகழ்காலத்தில் அப்படின்றத பொது வெளியில் கொண்டு வர்றது ஊடகம் தான். ஊடகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க. அவங்க வந்து ஆளும் கட்சியை கேள்வி கேட்குறோம், எப்பவுமே அவங்க பர்மனெண்ட் எதிர்கட்சியாக இருக்கணும், மக்களுக்காக அவங்க பேசணும், மக்கள் பிரச்சனைகளை முன்னால் கொண்டு வரணும். ஆனால் இந்த 5 வருஷத்தில் சபரீசனுடைய அந்த பெண் நிறுவனத்தின் கிடுக்கு பிடியில் எல்லா ஊடகம் மாட்டினதால் விவாதங்கள் பூரா விஜயை பற்றி நடக்கும், எடப்பாடியை பற்றி நடக்கும், ஆட்சியை பற்றியும் அதன் கோளாறுகள், அதனால் மக்கள் படும் அவதிகள், லஞ்சம், லாவண்யம், எதை பற்றியும் பேச மாட்டாங்க. ஸோ தேவர் மேட் டு ஃபூல் தெம்செல்ஸ். அவங்களே தங்களை என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நமக்கு எதிர்ப்பே இல்லைங்க, எல்லாம் நம்ம தாங்க, இனி அடுத்தது உதயநிதி, அப்புறம் இன்ப நிதி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கனவுலகில் வாழ்ந்தவர்களுக்கு 4ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே அமைச்சர் லிஸ்ட் கூட ரெடி பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. ஆமாம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கனவுலகில் வாழ்ந்தவங்களுக்கு மே 4ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே இடி விழுந்தா மாதிரி விஜய் மேலே முன்னால் முதன்மை சக்தியாக மேலே போகிறான்றது அவங்களால நினச்சி கூட பார்க்கல, கற்பனை கூட பண்ணல. அதான் அவங்களுக்கு வந்த தோல்வி. அதனால் அவங்களுக்கு வந்து இன்னும் பிடிப்படலைங்க. எங்கே நம்ம தோற்றோம், ஏன் தோற்றோம்? 5000 ரூபாய் கொடுத்துருக்குறோம், ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம், மக்கள் பணத்தை வாங்கியிருக்காங்க நம்மக்கிட்ட. ஏன் முதல் முறையாக நேற்று ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், இவ்வளோ நாளாக அரசியல்வாதிகள் பணத்தை கொடுத்துட்டு ஏமாற்றுவாங்க ஓட்டுக்கு, இந்த வாட்டி முதல் முறையாக மக்கள் பணத்தை வாங்கிட்டு அரசியல்வாதிகளுக்கு நாமத்தை போட்டிருக்காங்கன்னு. உண்மைதாங்க. அதாவது விஜய் அவர்கள் சொல்கிறது வந்து பணபலத்தை முறியடிச்சிட்டோம் இந்த தேர்தலில், அதே போல் ஜாதிய இதெல்லாம் ஒழிச்சிட்டோன்னு சொல்கிறார். அது ஓரளவுக்கு தான் உண்மை. ஏன்னா செந்தில் பாலாஜி எப்படி ஜெயிச்சார், சேகர் பாபு எப்படி ஜெயிச்சார், சேப்பாக்கத்தில் உதயநிதி எப்படி ஜெயிச்சார்? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த அடி எவ்வளோ பெரிய மரண அடினா, சென்னை என்பது எங்கள் கோட்டைன்னு கொக்கரிச்சிருந்த திமுகவுக்கு ஆமாம் துவக்கத்திலிருந்த 16 தொகுதிகளில் 2 தொகுதியில் தப்பி பிழைத்திருக்கிறார்கள். அச்சா, காஞ்சிபுரம் மாவட்டம், அண்டை மாவட்டங்கள், செங்கல்பட்டு, திருவள்ளூர் எல்லாத்துலேயுமே ஜீரோங்க. சென்னையில் வாங்கின இந்த 2 வச்சுக்கிட்டு தான் இந்த 50-60 தொகுதியில் அவங்க கணக்கே காட்ட முடியுதுன்னா, அப்போ மக்கள் சென்னை என்பது நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, சென்னை இஸ் ஏ மெட்ரோபாலிட்டன் சிட்டி. 1 கோடி பேர் இங்கே இருக்காங்க. இந்த 1 கோடி பேரும் சென்னை ஆட்களில் எல்லா மாவட்டங்கள்ல இருக்கிற ஆள் இங்கே இருக்கிறான். அப்போ சென்னை ஒப்பீனியனை எடுத்தீங்கன்னா அதுதான் தமிழ்நாட்டின் ஒப்பீனியன். ஒரு மினி தமிழ்நாடு தாங்க சென்னையில் இருக்கு. மதுரை மாவட்டம் இருப்பா, திண்டுக்கல் இருப்பா, எல்லாம் இருப்பா. அப்போ சென்னையில் கொடுத்த அடி இருக்கு பாருங்க, அது தமிழ்நாட்டு மக்களின் அடின்னு தான் நான். ஸோ அதை அவங்க இன்னும் உணரல. 2வது, ஏன் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்திலேயே 2வது வாட்டி இந்த எம்எல்ஏ இப்படி பேசுகிறாருன்னா, அடுத்தது இவர் வந்து மார்க்கெண்டையன் பேசுகிறாருன்னா, அங்கே வந்து உள்கட்சி பூசல் இருக்குங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும்
கீதா ஜீவன் அமைச்சராக இருந்தால் எல்லாருக்கும் போட்டி உள்ளுக்குள்ளே காம்படிஷன் இருக்கு. யார் பெரிய ஆள், யார் தலைமைக்கு நெருக்கமான ஆள். இப்போ அவங்கெல்லாம் நாளைய அரசியலை பார்ப்பாங்க. இன்றைக்கி திமுக தோற்றுருக்கலாம், நாளைக்கு மேயர் தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது, திரும்பவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. ஸோ எப்போவுமே அரசியல்வாதிகள் லாங் டேர்ம் கோலில் தான் வேலை செய்வாங்க. இதை விடப்பா இது அப்போ தலைமைக்கு நெருக்கமாக யார் இருக்கிறதுன்ற அந்த சண்டையில் தான் தூத்துக்குடி திமுகவில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா. நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோ மார்க்கெண்டேயன் பேசுகிறாருல்ல கோவில்பட்டியில் அந்த கூட்டத்தில், அவர் தொகுதியில் ஒன்றும் பேசலை, விளாத்தி குளத்தில் மீட்டிங் நடந்தது கோவில்பட்டி. அங்கே கருணாநிதினு ஒரு எம்எல்ஏவுக்கு நன்றி தெரிவிக்க, வாழ்த்து தெரிவிக்க கூட்டம். அதுக்கு ஆர்எஸ் பாரதி அறிவாலயத்துலேருந்து போயிருக்காரு. ஆர்எஸ் பாரதி எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் திமுகவில் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும். அப்போ அவரை மேடையில் உட்கார வச்சுட்டு இவர் அவரை குஷிப்படுத்துகிறாரு. இப்போ நான் ஒரு நல்ல தலைவன்னா சட்டை பிடிச்சி இருப்பேன், இதெல்லாம் பேசக்கூடாது, நான் மேடையில் உட்காந்துட்ருக்கேன். அவங்க ரசிக்கிறாங்க. அவங்களே அப்படித்தானே பேசுகிறாங்க. அதாங்க, அதாவது இந்த அளவுக்கு மோசமாக பேசலை, கையை காலை உடைக்கிறேன்னு பேசலை. அதாவது சோப்பா மாடல் ஆட்சின்னு இவர் எழுதின கிளிப்புள்ள மாதிரி சொல்லுவார் உதயநிதி. இவர் டெக் டைவர்சன் ஆட்சின்னுவார். என்ன எவன் சொல்லி கொடுத்தான் இந்த 2.0 மாடல், திராவிட மாடல்? நாங்கள் அன்றைக்கே இவனுங்களுக்கு சனியம் பிடிச்சிடுச்சுங்க. கருணாநிதி இது வரைக்கும் அப்படி சொல்லியிருக்காரா? போன கவர்மெண்ட் தானே புது புது வார்த்தைகள்லாம் வந்தது. 2021 தானே ஒன்றிய அரசு திராவிட மாடல் 2.0 இதெல்லாம் போன தடவை கருணாநிதி, ஸ்டாலின் இதெல்லாம் யாரோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி தான் இவங்கள மார்க்கெட்டிங் கம்பெனி இப்படி பேசினா நல்லா இருக்கும்னு ஏதோ பண்ணி இவங்கள முட்டு சந்தில் கொண்டு போய் இறக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், பாஜக எதிர்ப்பு தான், நாங்கள் தான் இந்தியாவிலேயே, இந்தியா கூட்டணிக்கே தலைமை தாங்குகிற தகுதி ராகுல் காந்தியை விட மு.க. ஸ்டாலின் ஒன்று எவ்வளோ பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன பார்த்தீங்களா, அமித்ஷா காலில் போய் விழ போகிறாங்க. அதான் அவங்க கேட்கணும்னு நினச்சேன், பிஜேபியோட டிஎம்கே அலைன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஏங்க இதை நான் மே மாதமே சொல்லிட்டேங்க. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தாவேகா மிகப்பெரிய சக்தி ஆகிடும். அதனுடைய கூட்டணி இப்போ வலுவாக இருக்குது. அதை எதிர்க்கணும்னா தனிச்சு நின்று ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், குழந்தைக்கே தெரியும். மத்தியிலேயும் அதிகாரம் வேணும். அதனால் திமுக, அதிமுக, பாஜக என்ற கூட்டணி நாளைக்கே வந்துடும்னு சொல்ல, மெல்ல மெல்ல அதை நோக்கி போய் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இது கம்ப்ளீட் ஆகிடுங்க. ஏன்னா தே நீட் எ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு. யாரோ சொல்லுவாங்க, போன முறை பழனிசாமி யாரோ சொன்னார், சொல்ல முடியல, அதனால தான் தோற்று போனார், படுதோல்வி அடைஞ்சார். அதனால் பாஜகவோடு போய் சேருவாங்க. அப்போ இவங்க பேசின பேச்செல்லாம் இவங்களை துரத்துமே. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போராட்டம். நாங்கள் இப்போ என்ன போராட்டம், இப்போ விஜய்க்கும் தமிழ்நாட்டுக்கும் போராட்டம்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க திமுக திருந்துறா மாதிரியும் தெரியல. மக்கள் தீர்ப்பை பெரிய, நான் கூட பார்த்தேன், 38 கமிட்டி போட்டார், ஆய்வு பண்ணுறாரு, மாற்றங்கள் வரப்போகுது, ஏதோ கொஞ்சம் செல்ஃபாக கிரிட்டிசைஸ் பண்ணி பார்த்துக்குவாங்க போல இருக்கு. அப்படின்னு பார்த்தா திரும்பவும் பழைய மாதிரியே 3 மாதத்து தாங்குமா, 6 மாதத்தில் எலெக்ஷன் வரும்னு ஸ்டாலின் பேசுகிறார். இப்போ இதை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ பழைய வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம்லாம் பேசினா நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். ஆனால் வாங்கின காசுக்கு அவங்க கூவுறாங்கன்னு போகலாம். ஆனால் ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு 5 ஆண்டு காலம் துணை முதலமைச்சராக இருந்தவர், மேயராக இருந்தவர், ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். நம்ம அவர் கொள்கையில் மாறுபடலாம், அவருடைய அணுகுமுறையில் வேறுபடலாம், ஆனால் அவருடைய சீனியாரிட்டி இன் பாலிட்டிக்ஸ் இஸ் சம்திங் மோர். நேற்று ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இப்போ மு.க. ஸ்டாலின் ஒரு திமுகவின் தலைவர் என்ற முறையில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை ரைட்டா ராங் காவல்துறை கைது பண்ணி அடைச்சிட்றாங்கன்னா சும்மா உட்காந்துருக்க முடியாது. அப்போ அவர் ஒரு அறிக்கையை விட்டு தான் ஆகணும். அதில் அவருக்கு இது ஜனநாயகம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, சாத்தான் ஆட்சியா சட்டத்தின் ஆட்சியா அப்படின்லாம் கேட்டு தான் ஆகணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ப்ரெடிகாமெண்ட்டு. ஆனால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு கடைசியாக ஒரு வரி சேர்த்துன்னு நல்லா இருந்திருக்கும். என்னன்னு கேட்டார், இவ்வளோ எழுதிட்டார், கடைசியாக நமது உடன்பிறப்புகள் அண்ணாவினுடைய கொள்கைப்படி கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு நடக்கணும். முதல்வர், தமிழ்நாட்டுக்கு முதல்வர், அவரை ஒருமையில் பேசுவதோ இது மாதிரி வன்முறையை தூண்டும்படி பேசுவதோ பொது மேடைகளில்
தவறு, அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துருந்தார்னா கண்டிக்க கூட வேணாம். இனிமேல் இதெல்லாம் தவிர்க்கணும் நமது தொண்டர்கள் உடன்பிறப்புகள்னு போட்டிருந்தாருன்னா ஓகே, பரவாயில்லப்பா, அவங்க ஆட்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாருப்பா அப்படின்னு இருக்குப்பா. ஏன்னா ராஜா வந்து பொது மேடையில் அவரை வச்சுக்கிட்டு ராஜாஜி இருந்த நாற்காலியில் காமராஜா இருந்த இடத்துல நாதாரிங்கெல்லாம் வந்து உக்காந்துட்டாங்கன்னு சொல்லி பேசினார். அவர் அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கல. ஆனால் பெரிய கண்டனங்கள் வந்த உடனே அவர் ஒரு ட்விட்டரில் பொதுவாக இப்படியெல்லாம் பேசக்கூடாது, நாகரிகத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும்னு ராஜாவுக்கு கூட இல்லை, பொதுவாக டு ஹூம் சோ எவர் கன்சர்ன் அப்படின்னு மாதிரி போட்டு விட்டார். அப்போது நம்ம கட்சிக்காரங்களை நம்ம நெறிப்படுத்த வேண்டும். எதிர்கட்சியை ஆளுங்கட்சி திட்டுறது உங்கள் கடமை, நான் அதை ஒத்துக்கிறேன். சும்மா இருக்க முடியாது, நீங்கள் பாராட்ட முடியாது. ஆனால் உங்கள் கட்சிக்காரர்கள் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணும்ல, அதை செய்யல அவர். அதனால தான் நான் என்ன இவங்களே இந்த மாதிரி நிறைய பேச்சுகள் வரணும்னு நினைக்கிறாங்களோ இருக்கலாம். ஏன்னா ராஜால் வந்து எல்லாரும் இந்த மாதிரி பேசுகிறதால ஆர்எஸ் பாரதி இவன் இந்த மாதிரி அதே இது எக்ஸ்சிஎம்ஏ வந்து 6 மாசத்துல தேர்தல் வரும்னுலாம் பேசுறாருன்னா விவரம் இல்லாத ஒரு பேசுகிற ஏதாவது இதனால தொடர்ந்து கைதுகள் 95 ஒரு நாள் சட்டம் ஒழுங்கு அதாவது அப்படின்னு நினைக்கலாம். அதான் டேக் டைவர்ஷன் சொல்கிறாருல்ல அவர். இந்த அரசு வந்து டேக் டைவர்ஷன் அதை செய்யறது இப்போ ஸ்டாலின் தான். ஏன்னா தே ஹாவ் டு டைவர்ட் கவர்மெண்ட் அட்டென்ஷனை, மீடியா அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணணும். எதுலேருந்து? தொடர்ந்து ஊர்வலமாக வருது ஊழல் புகார், டெண்டர்கள் ரத்து, எல்லாம் ஓடிட்டுருக்காங்க. ஆன் த ரன் தான். செந்தில் பாலாஜியாக இருக்கலாம், அவர் தம்பியாக இருக்கலாம். வேலு சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட் முடித்து வந்துட்டார், அவரும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. டெய்லி சிபின்ற சென்ட்ரல் இது சிபிஏசி ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போயிட்டுருக்காரு. அதனால் தாங்கள் செய்த ஊழல்கள் தங்களை துரத்துகின்றன, அதை இந்த அரசு தோண்டி எடுக்குது. எல்லாம் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் ஊழல் இல்லை, எல்லாம் 1000 கோடி 5000 கோடி. ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் செய்தி பார்த்துட்டு இருந்தேன். மேயர் பிரியா ஒரு டெண்டரை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 60 லட்சம் ரூபாயில் பிரிண்டர் வாங்கணும் அப்படின்ட்டு. அதை வந்து ரத்து பண்ணிவிட்டு மறுமதிப்பீடு பண்ணி இப்போ 28 லட்சத்தில் அதே அளவுக்கு எல்லாம் பிரிண்டர் வாங்கிட்டாங்களாம். அப்போ 38 கோடியா லட்சமாக கோடியாக தான் இருக்கும். லட்சம்ல அவங்க அவ்வளோ போடுறது. ஸோ அப்போ அது வந்து மீட்கப்பட்டது, மிச்சப்படுத்தப்பட்டதுன்னு ஒரு செய்தி பார்த்தேன். இந்த அளவுக்கு எக்ஸார்பிடண்ட்டாக டெண்டர் ரேட்டை ஏற்றி விட்டுட்டு அதையும் டெண்டரையும் பார்த்திங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் டெண்டர்னு வாங்க, ஒரு 5 மணி நேரம், அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இந்த ராஜா ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு, முன் வந்தவருக்கு முன்னுரிமைன்னு ஸ்பெக்ட்ரத்தில் அடித்தார் ராஜா. அந்த ஃபார்முலாவை இப்போ இங்கே மேயர்லேருந்து சேகர் பாபுலேருந்து வேலூர்லேருந்து எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அதான் எப்படின்னா ஓப்பன் பண்ணுவாங்க, அது ஓப்பன் பண்ணுறது இவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் உடனே டெண்டரை போட்டுருவான், முடிச்சிருவாங்க. இது வந்து மிகப்பெரிய ஊழல் வந்துங்க அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ஊழல் வந்து வெளியே வருது. அதனால் அவங்க அமைச்சர்கள் கைதாகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி டெக் டைவர்ஷன் ரூட்டை ஸ்டாலின் எடுத்துக்கிட்டு அதை வந்து விஜய் அரசு செய்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, அதில் அவர் கைதான அந்த மார்க்கண்டேயன் எம்எல்ஏ பையனுடைய ப்ரெஸ் மீட்டில் பார்த்து ஏங்க இதெல்லாம் பாவங்க. அந்த நீங்கள் சொன்னீங்க, நாங்களாம் எங்கள் அப்பாவோடையும் தொகுதி மக்களுக்காக எங்கள் அப்பா இருக்காரு அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஒரு பேச்சு. அதாவது இத்தனைக்கும் அந்த தம்பி வந்து ரொம்ப சின்ன வயசில் அவருக்கு எதிர்காலம் இருக்குது, லா படிக்கிறாரான் டெல்லியில். ஆனால் அவருடைய லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து அவர் வந்து கடைந்தெடுத்த திமுக அரசியல்வாதியாக மாறுறதுக்கான ஒரு யோகியதாம்சங்கள் பெற்றிருப்பவராக தான் காட்டுது. அந்த வீடியோ போல ஒரு படித்தவரா ஒரு பண்புள்ளவராக பேசலை அவர். அதான் அப்பா அரசியல்வாதி, ஓகே, அவர் பேசிட்டாரா. இப்போ நீங்கள் யூஆர்ஏ கிராஜுவேட்டு, லா கிராஜுவேட் ஆக போகிறீங்க. இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா வன்மத்தை விதைச்சிருக்காங்க, வெறுப்பு அரசியல். இப்போ ஐ கேன் அப்போஸ் மிஸ்டர் ஸ்டாலின் ஆன் பாலிசிஸ், ஆன் பாலிட்டிக்ஸு, பட் அவருடைய நல்ல விஷயங்கள், கான்ட்ரிபியூஷன், அவருடைய சிம்பிள் லிவிங் இதெல்லாம் நான் வந்துட்டு எதிர்க்க முடியாது. ஆனால் இந்த ஆள் எதை சொன்னாலும் எதிர்க்கணும், இவரை ஒழிச்சாதான் நமக்கு எதிர்காலம்ன்ற அளவுக்கு திமுக காரங்க வந்துட்டு
இவங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதாவது இவங்கெல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டு லீடர்ஸு, கையை உடைப்பேன்னு சொல்லுவாரே தவிர ஆக்சுவலாக உடைக்க மாட்டார். ஆனால் இவர் சொல்கிறதை கேட்டு எவனா ஒரு இளம்பிள்ளை குரோதத்தில் போய் இது மாதிரி வன்முறையில் ஈடுபட மாட்டான், அதுக்கு முயற்சி பண்ண மாட்டான் அப்படின்னு ஏதாவது இதை எப்படி அவங்க கனிமொழி போன்றவர்கள் வந்து இந்த பேச்சு ஒன்று ஒரு மீட்டிங்கில் தான் பேசினார், இதுக்கே அடக்குமுறை அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சட்டமன்றத்துக்கு நுழைஞ்சா எலும்ப உடைப்பேன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு பேச்சு கிடையாது. அதாவது சில பேருங்க சொல்கிறாங்க, எங்கள் அவதூறு வழக்கெல்லாம் கைது பண்ணா எப்படிங்க, அவதூறு வழக்கு அது கோர்ட்டில் கேஸ் போடட்டும், அது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டங்கன்றாங்க. ஐ ஆல்சோ அக்ரி. தொட்டது தொடச்சதுக்கெல்லாம் கைது பண்ண ஆரம்பித்தா பாதி பேர் நாட்டில் ஜெயிலில் தான் இருப்பான். ஆனால் மார்க்கண்டேயன் பேசுறது வன்முறையை தூண்டுகிற அளவுக்கு இருக்குது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை ஒருமையில் விழித்து அவன் இவன்லாம் பேசுகிறாரு. ரெண்டாவது வந்து கையை உடைப்பேன் அப்படின்லாம் பேசுகிறது வந்துங்க, அது வந்து கிரிமினல் இன்டென்ஷன் இருக்குங்க, வெறும் டிஃபமேஷன் இல்லை. உன்னை நான் கொலை பண்ணிவிடுவேன்ற சொன்னால் வாயில் தானேங்க சொன்னார், நான் பண்ணிட்டாருன்னா சாயந்தரம் அண்ணாமலை மேலே போட்ட டிஆர் பாலு வழக்கு மாதிரி கிடையாது. அவதூறு வழக்குங்கிறது ஒரு தனி அது நடக்கும். அவங்களுக்கு வந்து அவதூறா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் இது வெறும் அவதூறு மட்டும் இல்லையா, வன்முறை இதில் இருக்குது, இதில் வந்து கிரிமினல் இன்டென்ஷன் இருக்குது. ஸோ அதனால் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ரிமாண்ட் கொடுத்துருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் தானே ரிமாண்ட், போலீஸ் கேட்டதெல்லாம் கொடுத்துருவாங்களா? இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்டாங்க, கொடுத்தாங்களா? அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதால தாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இல்லை இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒரு பொது பிரமுகராக இருந்தாலும் இப்படி பேசி இருக்கக்கூடாது, இதுக்கு தண்டனை உண்டுன்றதால தானே அவரை 15 நாள் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ உடனே வந்து இது காட்டு தர்பார்னா என்னங்க, விஜயா போய் அவங்கள 5 நாள் வைங்கன்னாரு. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் வந்துட்டு அன்றைக்கே வந்திருக்க முடியாத, அவருடைய முன்ஜாமீனை வந்து ஹைகோர்ட்டு தள்ளுபடி பண்ணிச்சு. ஏன் அந்த கீழ்கோர்ட்டு விடுங்க, ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்க, ஒரு முதலமைச்சரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, உங்களுக்கெல்லாம் முன்ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணாங்க அவரை, என்ன ஹைகோர்ட்டே சொல்லிடுச்சுன்னு. ஆனால் இங்கே லோக்கலில் இருக்கிற அந்த ஜட்ஜி அவர் நினைக்கிறாரு இவர் ஓட போகிறா இல்லை, ஓகே அவர் தான் வரேன்ட்டாருங்க. நீதிமன்றங்களுக்குள்ள அதிகாரம், அந்தந்த நீதிபதிகளுக்குள்ள ஒரு டிஸ்கிரிஷனரி பவர், பெயில் கொடுக்குறது பெயில் கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம். ஸோ அதனால் வந்துங்க என்னை பொறுத்தவரையில் கருத்து சுதந்திரம் இல்லை, சர்வாதிகாரம், சாத்தான் ஆட்சி. சாத்தான் ஆட்சிலாம் சாத்தான் வேதம் ஓதலாமா? ஏங்க கடந்த காலங்களில் நீங்களும் இருந்திருக்கீங்க, நானும் இருந்திருக்கேன். சவுக்கு சங்கர், எனக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் அவரோடு உண்டு, அவர் மொழி நடையில், அவருடைய ஆட்டிடியூடில் எல்லாம். ஆனால் அவர் ஒரு சில விஷயங்களை விமர்சனபூர்வமாக வைக்கிறார், ஆளுங்கட்சி மேலே ஆதாரங்களை சொல்கிறாரு, சில ரகசிய தகவல்களை எல்லாம் வெளியே சொல்கிறார், போலீஸ் டிபார்ட்மெண்ட் மெயின்லி. இப்போ அவர் மேலே வழக்கு போடுங்க, இன்றைக்கி சொல்கிறீங்கல்ல, வழக்கு போடுங்க, கனிமொழி சொன்ன மாதிரி வழக்கு போட்டு போங்க, கோர்ட்டில் இது நடக்கட்டும். அது ஆனால் என்ன பண்ணீங்க, 2 குண்டா போட்டீங்க, 2மே உடஞ்சி போச்சு. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லது பண்ணிவிட்டு எங்கள் வழியில் நீங்கள் பண்ணுங்களேன்னு சொன்னால் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்பா அவங்க ஆட்சியில் இதெல்லாம் பண்ணல, இல்லை நீங்கள் பண்ணது பூரா அட்டூழியம்தான். அந்த வாராகின்னு ஒரு இவர் பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்னங்க பண்ணார், கூட உட்காந்து பேசுனதுக்கு. கரூர் சம்பவத்தை போது என்னையே பல பேர் பயமுறுத்தினாங்க, என் பையன் உள்பட, ஏன்பா நீ போய் பேசிகிட்டு இருக்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. என்னங்க பண்ணாங்க அவங்க பேசினாங்க, அவங்க யாரையும் அவதூறு பண்ணல, அபாண்டமாக பேசலை. இந்த சம்பவத்தில் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, இது வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை தடுப்பதற்கான முயற்சி. ஏன் அவங்க சொல்லக்கூடாதா? கருத்து சுதந்திரத்தை பற்றி இன்றைக்கி காதில் ரத்தம் வர்ற அளவுக்கு ஸ்டாலின் பேசுகிறார. உங்கள் ஆட்சியில் கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம் இருந்ததா? எது இருந்தது? ஒரு வயதான அம்மா கூட ஒரு போராட்டம் பண்ணாங்க, போஸ்டர் இல்லை, போராட்டம் பண்ணலைங்க, செருப்பை தூக்கி அடித்தாங்க போஸ்டரில். அது எந்த ஊரில் ஏதோ அந்த காணொலி வந்தோன்னா அந்த அம்மாவை வீரப்பனை பிடிக்க 5 தனிப்படை அமைச்ச மாதிரி. யார் காவல்துறை அமைச்சர்? இதை செஞ்சது யார்? மு.க. ஸ்டாலின் தானே. காட்டு தர்பார்னு இதை சொல்லாமா? ஸோ உங்களுக்கெல்லாம் யோகியதே கிடையாது இதை பற்றிலாம் பேசுறதுக்கு. உங்களுக்கு என்ன கடமைனா உங்கள் கட்சிக்காரர்களை ரெஸ்ட்ரெயின் பண்ணணும்.
நீங்கள் வந்து மரியாதை கொடுக்கணும்பா. நாகரிக அரசியல் பண்பாட்டோடு பேசுங்க. அரசியல் விமர்சனம் வேற. இப்போ நாதாரின்லாம் பேசினார் ராஜா, அதுக்கு அவரை எதாவது கைது பண்ணாங்களா? வன்முறையை தூண்டுவது ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணோம். நீங்கள் கருத்து, அதாவது ஒரு ஆள் பேசினார் அன்பானந்தம்னு ஒரு ஜென்சி கிட்டு, அவர் அதை பார்த்தீங்களா? அவர் என்னெல்லாம் பேசினாருன்னு மட்டமா. அந்த ஒய்ஃபும் அவரும் சேர்ந்து போட்டாங்களே அந்த அந்த வீடியோ. இல்லை தனியாக ஒரு ஜீப்பில் உட்காந்துன்னு பேசி அதுக்காக தான் அவரை கைது பண்ணி தென்கனி கோட்டையில் போய் அவர் வந்து சரண்டர் ஆனார், எல்லாம் பண்ணார். இந்த இளைஞர்களை கூட இந்த சீரழிச்சு வச்சுருக்காங்களா? நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இந்த ஆட்சியை 6 மாதம் டைம் கொடுங்க, 6 மாதம் கழிச்சு விமர்சனம் பண்ணுங்க. நான் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்குவானா? புதியவர்கள் புதிய ஆட்சி அடுத்த நாள்லேருந்து கூட விமர்சனம் பண்ணுங்கள், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. பிகாஸ் யூ ஆர் அப்போசிஷன் பார்ட்டி. அதை நான் தப்புன்னு சொல்ல. விமர்சனம் பண்ணுங்கள், அவங்க செய்கிற முறைகேடுகள் அம்பலப்படுத்துங்க, தவறுகளை மக்கள்கிட்ட பேசுங்க, தப்பே கிடையாது. ஆனால் சோபா மாடல்ன்றீங்க, டேக் டைவர்ஸ்ன்றீங்க, குதிரை வியாபாரம்னு இவங்க கத்திக்கிட்டு இவங்க பண்ண குதிரை வியாபாரம் தான் இப்போ வெளியே வந்துடுச்சு. ஆமாம், அந்த இளையராஜா பாருங்க, 14 பேர் இது வரைக்கும் கைதாகிருக்காங்க. ஒரு 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 பத்திரிகையாளர் நெறியாளர் உள்பட அவர் கழுத்துக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்குது. அவருடைய மொபைல் ஃபோனு அந்த ஃபாரன்சிக் லேபில் டெஸ்ட்டில் இருக்குது. அதில் விவரங்களை பொறுத்து தான் அவர் குற்றவாளியாக்க போகிறாங்களா சாட்சியாக்க போகிறாங்களான்றதை காவல்துறை முடிவு பண்ணும். அப்போ இதை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டேன்றாங்க? இது எவ்வளோ சீரியஸான விஷயம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை நிலைகுலைய செய்யணும், அதுக்கு வந்து ஒரு ஆபத்தை உருவாக்கணும்னு 50 கோடி ரூபா வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கொடுக்கலான்னு ஒரு குரூப் ஏவி விட்டு, நீ பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா எம்எல்ஏ உனக்கு 2 கோடியிலேருந்து 5 கோடி தரான்னா கொலையே பண்ணுவானுங்களேங்க இப்போ இருக்கிற நிலமையில். இப்போ இந்த திருநாவுக்கரசு இவங்கெல்லாம் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ், சின்ன மீனுங்க. இவங்களுக்கு பணம் கொடுத்த ஆள் யார்? சிங்கப்பூரில் இருக்கானா யாரோ ஒரு ஆள். இது பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னாங்க 50 கோடின்னா 15 பேருக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. 750 கோடிங்க. இது வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு தான் இப்போ பண்ண முடியும். அதாவதுங்க என்ன விஷயம்னா, மே மாதம் 13ஆம் தேதி அவர் வந்து நம்பிக்கைக்கு ஒரு வாக்கெடுப்பை 144 பேர் ஆதரவோடு நிரூபிச்சிட்டாரு. அதனால் 6 மாதத்துக்கு அவர் மேலே திருப்ப எதுவும் கொண்டு வர முடியாது, நம்பிக்கை இல்லைன்னெலாம். ஸோ அவங்க அது வரைக்கும் பொறுமையாக இருக்க விரும்பலை. இதுனா இந்த வருஷம் கழிஞ்சிரும்னு வச்சுங்களேன், நவம்பர் வரைக்கும் போயிடும். அப்போ நடுவில் வேறு ஏதாவது வழி இருக்கா இந்த ஆட்சியை கவுக்குதுன்னா? அப்போ யாரோ சொல்லியிருக்கான், சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை வந்து நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா தோத்துட்டா ராஜினாமா பண்ணி தானே ஆகணும் அவையில். அப்போ அவையில் பெரும்பான்மை இல்லை என்பதை நிரூபிச்சிடலாம். உடனே அவையில் பெரும்பான்மை இழந்த விஜய் அரசு ராஜினாமா பண்ணோன்னு ஒரே கலாட்டா கிளப்பி விட்டலாம். கவர்னர் தான் இப்போ வேண்டப்பட்டவராச்சு, டெய்லி போய் பார்த்துட்டு இருக்கீங்களா? அமித்ஷா கூட போய் பார்ப்பாங்க, புரியுதுங்களா? அப்போ இது ஒரு திட்டமிட்ட கால்குலேட்டட். தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்னு இவங்க தானே சொன்னாங்க. அது மற்றவங்க ஆட்சியில், எங்கள் ஆட்சியில் வந்து இதெல்லாம் பேசுவோம். மற்றவங்க ஆட்சியில் கவர்னரையே சதி, கவர்னர்கிட்டயே போய் சரணாகதி அடைவாங்க. அதனாலங்க இன்னைக்கு வந்து திமுகவுக்கு கெட்ட பேர் அதிகமாயிட்டிருக்கு. நான் வந்து அவங்க வெல்விஷர் இல்லை, அவங்க எதிராளியும் இல்லை. நான் ஒரு நியூட்ரலாக சொல்கிறேன். எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆகலாம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆகலாம். இதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை. அப்போ வெயிட் பேஷண்ட்லி. நீங்கள் 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தோல்வி ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்கள் 6 முறை தானேங்க ஆட்சியே பண்ணியிருக்கீங்க, 17 தேர்தல் முடிஞ்சிருக்குது. அப்போ 9 முறை மேலே நீங்கள் 11 முறை தோற்றுருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ தோல்வி ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை. அதே போல் 5 வருஷம் போயிட்டு திருப்பி வருதில்லை, 10 வருஷம் காத்திருந்து வந்திருக்கீங்க ஜெயலலிதா பீரியடில். எம்ஜிஆர் பீரியடில் 12 வருஷம். ஸோ அதனால் உங்களுக்கு தோல்வியும் புதிதல்ல. இப்படி காத்திருந்து நீங்கள் அதிகாரத்துக்கு வர்றதும் புதுசு இல்லை. அப்புறம் ஏன் இப்போ இவ்வளோ பதட்டப்படுறீங்க? ஏன்னா முதல் முறையாக அவங்க அதிமுக கிட்ட தோக்கலை. திமுக அதிமுக, நீ ஜெயிச்சா என்ன பார்த்துக்க, நான் ஜெயிச்சா உன்னை பார்த்துக்குவேன். எடப்பாடி அவர்கள் முதல்வரானா கூட இவங்களுக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்க போகிறது இல்லையா? வரவே வராதுங்க. இதெல்லாம் மாமூல் தானே, டீலிங் தான் இருக்குது, அண்டர் அண்ட் டீலிங்கு.
இப்போ அதனால தானே இவங்க எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இப்போ ஊரறிஞ்ச உண்மை ஆகிப்போச்சே. அதில் முடியலன்னு வந்தால் திருமாவளவனை ஆக்குறேன் நாங்கள் டகார்னு. ஆட்சியில் பங்கே கொடுக்க மாட்டேன் நாங்கள். ஆனால் திடீர்னு திருமாவளவனை முதல்வர் ஆக்குறோன்ற அளவுக்கு. ஆனால் அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கல. அவர் நான் ராஜா வந்தால் ராஜாவாக தான் வருவேன்றார் அவர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாங்க திமுக தப்புக்கு மேலே தப்பு செய்கிறாங்க. ஜனநாயகத்தில் தோற்று போகிற கட்சி மேலே வர்றதோ, இப்போ காங்கிரஸ் 59 வருஷம் தோற்று தாங்க இருந்தது தமிழ்நாட்டில். இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவன் அப்படியே களை கட்டுத. 2 மந்திரிங்க காரில் போய் இறங்கினா ஜனங்க கூடுத. அதனால் வந்துங்க இந்த தேர்தல் தோல்வி அவங்கள பெருசுப்படுத்தலை. அவங்களுக்கு என்னன்னா ஒரு 3வது புதிய ஆள் வந்துட்டார். அவர் வந்து சும்மா இல்லாமல் நம்ம ஊழல்லாம் நோண்டுறாரு. இப்போ ஜனங்க எப்படி தெரியுங்களா, இந்த ஊழல் மட்டும் ப்ரூவ் ஆகி உங்களை குற்றவாளின்னு முத்திரை குத்திட்டாங்கன்னா ஜென்மத்துக்கு நீங்கள் தலையெடுக்க முடியாது. அதனால தான் எம்ஜிஆர் ரொம்ப வேகமாக போய் கருணாநிதி தீய சக்தின்னு சொல்லி முத்திரை குத்தினார், ஊழல் சக்தின்னு. எழுந்துக்கவே முடியல அவர் சாவர வரைக்கும். அவர் செத்த பிறகு கூட அந்த கட்சி ஒன்றா இருந்ததுன்னா இவர் ஜெயிச்சிருக்க முடியாது. அது ஜான் அடிச்சுக்கிட்டு 2ஆ பிளந்ததால நடுவில் இவர் வந்துட்டார். அதனால இந்த மாதிரி திருப்பி உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சோ, எம்ஜிஆர் இருக்கிறப்ப சொல்லி கடைசி வர முடியாது, இப்படி இன்னொரு 10 வருஷம் நம்மளால எந்திரிக்க முடியாமல் போயிடும். ஆரம்பத்திலேயே இவங்களை க்ளோஸ் பண்ணி. மிச்ச வருஷம்லாம் 10 வருஷம்ன்றீங்க. மிச்ச வருஷம் நான் ஒரு 25-30 வருஷம் ஜோதி பாசு மாதிரி நவீன் பட்நாயக் இருந்தார்ல. இது இப்போல்லாம் 3 டேம் 4 டேம்லாம் நல்லா ஆட்சி கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க. டெல்லியில் ஷீலா தீக்ஷித் 3 டைம்ஸ் சிஎம், 4 முறை இவர் நவீன் பட்நாயக், நிதிஷ்குமார். ஸோ அதனால் நீங்கள் ஆட்சி நல்ல ஆட்சி, நீங்கள் மக்கள் ஒன்றும் உங்களை வந்து இது பேர் என்ன பொற்கால ஆட்சி கொடுங்கன்னு இல்லை, நல்ல ஆட்சி ஊழல் இல்லாத மக்களுக்கு சங்கடம் தராத ஆட்சி கொடுத்தாலே போதுங்க, உங்களை தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த பயம் வந்து அன்னைக்கே வந்துடுச்சுங்க. அதனால தான் உதயநிதி சொன்னாராம், இவனை உட்கார வச்சோம்னா எம்ஜிஆர் மாதிரி நம்ம அப்புறம் பல வருஷத்துக்கு கூப்பில் தான் இருப்போம். அதனால் வந்து ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லை அப்படி நீங்கள் இவங்க பண்ணாலுமே அது மக்களுக்கு கோவமா மாதிரி இன்னும் அதிகமாக சீட்டு ஜெயிக்க மாட்டாங்களா? அது இவங்களுக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு இவங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டாக. நான் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். 1977 எம்ஜிஆர் கம்யூனிஸ்ட் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் இவங்களாம் தனியாக நிற்கல. எம்ஜிஆர் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தப்போ கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்டார். 33% வாங்கினார். 135 சீட்டோ என்னவோ தனி பெரும்பான்மை வந்துட்டார். இவரால் தாங்க முடியல, யாரால்? கருணாநிதியால். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் 80 ஜனவரியில் வருது. உடனே காங்கிரஸோட போய் எம்ஜிஆர் ஒரு தப்பு பண்ணிட்டார். எம்ஜிஆர் மத்திய ஆட்சியோடு இணக்கமாக இருக்கணும்னு ஜனதா கட்சி மொரார் தேசாய்க்கு அலையன்ஸ் போயிட்டார். அது அவர் பண்ண தப்பு. டக்குன்னு இந்த போய் இந்திரா காந்தியார் பிடிச்சிட்டார். பிடிச்ச உடனே 1980 நாடாளுமன்ற தேர்தல் 3 வருஷம்தான் தேர்தல் நடத்தலாம். இவர் 2 சீட் தான் ஜெயிச்சார் எம்ஜிஆர். அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் சிவகாசின்னு நினைக்கிறேன், 2 தொகுதி தான். 37 தொகுதியில் அடித்து காலி பண்ணிட்டாங்க. பண்ண உடனே கருணாநிதி இந்திரா காந்தி கிட்ட போய் உக்காந்துக்கினார். எந்த 356 பயன்படுத்தி மாநில அரசுகளை கலைக்கக்கூடாது, அது ஜனநாயக படுகொலைன்னு காலம்புறா பேசிகிட்டு இருந்தாரோ, அந்த 356 பயன்படுத்தி இவரை இந்திரா காந்தி தயங்கினாங்க. எதுக்குங்க அப்படின்னா, இல்லைங்க, ஈ லாஸ்ட் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த பீப்புள். பாருங்கள் ரிசல்ட் ஆச்சா வச்சுன்னா அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. வடநாட்டில் ஒரு 7 மாநிலம் 8 மாநிலம், யூபி பீகார்லாம். சரி இதை சேர்த்து விடுங்கன்னு சொல்லி 9 மாநிலங்கள் கலைக்கப்பட்டன. அந்த கலைக்கப்பட்ட மாநிலங்களில் தேர்தல் நடக்குது 3 மாதம் கழிச்சு 80. எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் ஜெயிச்சிடுச்சு. புரியுதுங்களா? அந்த ஜனதா கட்சி ஆட்சி போயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் தோத்த எம்ஜிஆர் தான் திரும்ப அடிச்சுக்கின்னு வந்தார், இன்னும் கூடுதல் சீட்டோட. போஸ்டர்லாம் அடித்து வச்சுட்டாரு கருணாநிதி. எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஆயிடுச்சு ஒட்டணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொளுத்துனாங்க. எம்ஜிஆர் முன்னை விட அதிகமான சீட்டில் ஜெயிச்சார் 80. அதனால் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மக்கள் வந்து உங்களை நிராகரிச்சிட்டாங்க. அந்த ஒரு ஃபேக்டை நீங்கள் ஒத்துக்கணும். ஏதோ ஒன்று நமக்கு மக்கள் மத்தியில் அதிருப்தி வந்துடுச்சு. அது குடும்ப அரசியலாக இருக்கலாம், லஞ்ச லாவண்யமாக இருக்கலாம், அல்லது மக்கள் விரோத கொள்கைகளாக இருக்கலாம், சொத்து குவிச்சதாக இருக்கலாம்.
அப்போ எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தானேங்க இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி மீடியாவை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க, சோஷியல் மீடியா உங்கள் கண்ட்ரோலில் இல்லையா? இப்போ ஒவ்வொருத்தனும் ஒரு பத்திரிகையாளர் ஆகிட்டான், ஒவ்வொருத்தனும் ஒரு ஊடகவியலாளர் ஆகிட்டான். ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்காங்களே நியூஸு, யூடியூப்பு எல்லாத்தையும். ஸோ அதனால் எதை மறந்துட்டாங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி விஜயோட அரசியல் என்ட்ரிக்கு அப்புறம் அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸ் தான். இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா பற்றி பேச்சு குறைஞ்சி போச்சு ஊடகங்களில். இல்லை இப்போ பிரேக்கிங் நியூஸ் நம்ம பேசுகிறதுக்கு லெக் பிரேக்கிங், போன் பிரேக்கிங் நியூஸாக தான் இருக்குது. ஒரு 4 நாளாகவே தான் பிரேக்கிங் நியூஸ் தான், எலும்பு உடைக்கிற நியூஸாக தான் இருக்குது. அதாவது ஒரு அவங்க என்ன சொல்கிறாங்க, தொடர்ந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்குது. கல்வி எக்ஸாமுன்னு சொல்லி போட்டித் தேர்வுன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் சென்டருங்க சம்பாதிக்குது. 10 லட்சம் 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணால் நீ பாஸ் ஆகிடலாம். நீட்டில் அண்டர் கிராஜுவேட்டாலும் போஸ்ட் கிராஜுவேட்டானாலும் டாக்டர் ஆகிடலான்னா மிகப்பெரிய அளவுக்கு கரப்டாக இருக்குது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம். எப்போ பார்த்தாலும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும். நீங்கள் பார்த்தீங்களா இந்த வாட்டி கடைசியாக நடத்துகிற இராணுவ விமானத்தில் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து கேவலமாக இல்லை. அப்போ இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரை ராஜினாமா பண்ணோம். இதில் என்னங்க இருக்குது? அந்த காலத்தில் ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணியிருக்காரு. நம்ம திமுக காரங்களாம் அரியலூரில் நடந்த விபத்துக்கு அரியலூர் அழகேசா மக்கள் மாண்டது போதாதா, பதவி விலகுன்னா சொன்னாங்க. அவர் தான் என்ன ஒரு ட்ரெயினை ஓட்டின மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மொராலிட்டி பாலிட்டிக்ஸில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், டெல்லியில் இது நடந்துட்டுருக்கு. ஒரு மாதமாக மாணவர்கள், இளைஞர்கள், கட்சி சார்பில்லாதவங்க போராடிட்டு இருக்காங்க. ஏங்க பார்லிமெண்ட் கூடுது, ரைட், பிரைம் மினிஸ்டர் எழுந்து நான் அவங்களெல்லாம் கேட்டுக்கிறேன், நான் சரி பண்ணுறேன், நீங்கள்லாம் வாபஸ் வாங்குங்க, மந்திரி ராஜினாமா பண்ண சொல்லுவார், பண்ணிவிடுவார், வேறு மந்திரியை போடுறேன், பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொன்னால் என்ன சார் குறைஞ்சிருமா? அவர் தொடர்ந்து அந்த பதவியில் தான் இருக்கார். கல்வி அமைச்சர்லேருந்து அவரை விளக்கவே ஏன் தெரியுங்களா? ஏன்னா நல்ல கேள்வி கேட்டீங்க. அவர் ஆர்எஸ்எஸ் உடைய ஆளுங்க. அதனால தான் கல்வியை காவிமயமாக்குனாங்க இல்லையா? இப்போ வியாபாரமாக்குறாங்க. அது வேற 10-20 லட்ச ரூபா குடிச்சு நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் படித்தா ஷூராக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும், நீங்கள் எழுதி பாஸ் ஆகிடலாம். ஸோ காவிமயமாக்கிட்டார். இந்த 12-13 வருஷத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கல்வியை இப்போ நமக்கு வருத மும்மொழி திட்டம் ஏன் வருது, ஏன் 3வது மொழி ஏன் படிக்கணும்? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே நல்லா கேட்டாங்க, இங்கிலீஷை ஏன் இந்தியன் லாங்குவேஜாக நீங்கள் கருதக்கூடாதுன்னு கேட்டாங்க. உண்மை தானே? ஆனால் இந்தியன் லாங்குவேஜ் 2 கண்டிப்பாக படிக்கணுன்ட்டு, ஒன்று தாய்மொழி, இன்னொன்று ஹிந்தி தான். டீச்சர் இல்லைன்னுவான். நீங்கள் மலையாளம் கேட்டால் அதுக்கு டீச்சர் இல்லைன்னுவான். அங்கே உங்களுக்கு செலக்ட் பண்ணும்போது சான்ஸ்கிரிட்டுக்கும் மலையாளத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு டியூஷன் இவங்க ஹிந்திக்கு தான் 20 பேர் இருக்காங்க, அப்போ ஹிந்தின்னுவான். இப்படி மறைமுகமாக இந்தியை திணிக்கிற முயற்சி தான் மும்மொழி திட்டம். இப்போ இருமொழி திட்டம் தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருக்க, எந்த ஆட்சி வந்தாலும் அதுதானே. திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, தாவேக ஆட்சி, எந்த ஆட்சி இருந்தாலும் 2 மொழி திட்டம் சிறப்பாக தானே செயல்படுது. தமிழ்நாட்டில் இருக்கிறத விட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அன்றும் இன்றும் என்றும். அப்போ இவங்க மொழியை திணிக்கிறாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் ஆளாக இருக்கிறதால நல்லா பண்ணுறாரு இவர். கல்வியை காவிமயமாக்குறாங்க. ஸ்கூலில் முட்டை கொடுக்குறத நிறுத்துகிறாங்க. முட்டை உலகம் பூரா ஐநா சபையிலேருந்து சொல்கிறான், இளைஞர்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஒரு முட்டை கொடுக்கணுன்றான். ஒரு ஆப்பிள் ஏ டே வில் கீப் யூ அவே டாக்டர்ஸ் அவேன்ற மாதிரி முட்டை சாப்பிட்டா நல்லதுன்றான். முட்டை சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது அசைவமா. சைவம் அசைவம், வெஜிடேரியன், நான் பேரை எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்கள். அதனால் உணவுலேருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இரும்பு கரத்தில் மத்திய ஆட்சியாக இருக்குங்க. இவரும் மோடியும் ஆர்எஸ்எஸ் சேவகர் தானே. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரை விட முடியாது. இப்போ KN நேருவையும் ஏவாவேலுவையும் கருணாநிதி ஸ்டாலின் விடுவாரா? கைவிட முடியாதுல்ல. 2 பேருமே இதுவாச்ச கேஷ் பாக்ஸஸ் ஆச்சு அந்த கட்சிக்கும் ஃபேமிலிக்கும். எத்தனை லீக்குங்க? 85 லீக் ஆகிருக்கிறதா நேற்று பிரியங்கா காந்தி பேசுகிறாங்க. அங்கே போய் பேச வேண்டியதானே. கருத்து சுதந்திரம் பேசிட்டு இருக்கார். ஸ்டாலின் வாயை திறந்துருக்காரா? ஸ்டாலின் பேசுவாரா? இனி பேசுவாரா? நான் எழுமா?
அவங்க இப்போ எந்த அளவுக்கு மாற்றிட்டாங்களோ, எந்த டீலிமிட்டேஷன் அந்த இதை எரிச்சாங்களோ இப்போ அது அவசரமாக ஊதி அணைச்சிட்டு நாங்கள் அரசின் அதை எதை நாங்கள் பரிசீலிப்போம்ன்றான். என்னையா இது? நீங்கள் தான் சொன்னீங்க 25 வருஷத்துக்கு அதை கோல்டு ஸ்டோரேஜில் ஃப்ரீஸ் பண்ணிடணும், அந்த ப்ரொப்போசலையே அதை வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு கருத்தையே சொல்லலை எதுவுமே. இப்போ இல்லை, அவங்களுக்கு தான் இப்போ டேக் டைவர்ஷன் இருக்கு, சோபா மாடல் இருக்கு. இப்போ விஜய் தானே அவங்கள பிடிச்சி ஆட்டுறாரு. அதனால் வந்துங்க நம்ம பாருங்க என்னெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்தால் திமுகவுக்கும் பிஜேபியும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் தகவல்கள் வருது இல்லையா? எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள்? அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து 10 நாளைக்கு மேலே பேசினாரு, நீங்கள் கவனிக்கலையா? இன்னும் 6 மாசத்துல அண்ணன் சிவா ராஜாலாம் மத்திய அமைச்சர் ஆக போறாங்கன்னு. சரி, ஆல் திங்ஸ். அந்த இதுக்கு ஒன்று போனாங்க தெரியுங்களா, கூர்க்குன்னு, லண்டனுக்கு போனாங்க. லண்டனுக்கு இல்லை, தேர்தல் தோல்வி முடிஞ்ச உடனே ஃபேமிலியா அங்கே பாஜக தலைவர்களோடு டிஸ்கஷன் பண்ணாங்க கர்நாடகாவில். அதுலேயே செட்டில் ஆகிடுச்சிங்க. மெல்ல மெல்ல இப்போ வேகமாக போயிட்டுருக்கிற பஸ்ஸை பிரேக் போட்டால் கவுத்துரும். அது அவங்களுக்கும் தெரியும்ல. அதனால் அப்படியே காங்கிரஸ் இருக்கையிலிருந்து எங்களை மாற்றுங்கள், காங்கிரஸ் துரோகி அப்படி இப்படின்னு ஆரம்பித்து அப்படியே பிஜேபி மடியில் போய் படுத்துக்குவாங்க. தமிழ்நாட்டின் நலனுக்காக உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடு, அவங்களுக்கு சொல்லமா டைலாக் அடிக்கிறதுக்கு குறைந்தபட்ச. ஆனால் அசிங்கப்பட்டு போவாங்க. எழுதி வச்சிங்க, இருக்கிறதும் உள்ளதும் போச்சடா நொல்லக்கண்ணான தமிழக அரசியலில் சிறுபான்மையினர் தலித் வாக்குகளை முற்றிலுமாக இழந்துருவாங்க. இந்த வாட்டி கூட அவங்க இழக்கிற அதிகமாக. ஏன்னா அவங்க ஜெயிச்ச தொகுதியெல்லாம் நீங்கள் பாருங்க, விடுதலை சிறுத்தைகள்லாம் இருந்தாங்கல்ல. முஸ்லீமை நான் சொல்கிறேன், எஸ்சி எஸ்டியை சொல்ல, முஸ்லீம்கள் பெரும்பகுதியாக அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு பகுதி விஜய்க்கு போயிட்டாங்க, மைக்ரேட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் அவங்க ஜெயிச்ச தொகுதியெல்லாம் நீங்கள் பாருங்கள், முஸ்லீம் டாமினேட்டட் தொகுதியில் திமுக ஜெயிச்சிருக்கு. ஆனால் இந்த முடிவை, தற்கொலை முடிவை அவங்க எடுத்தாங்கன்னு வச்சுங்க, அதாவது தாவேக்காவை காங்கிரஸ் சேர்ந்துச்சுன்றதுக்காக உங்கள் எல்லாமே மாறிடுமா? தேசிய மும்மொழி திட்டத்தை ஆதரிச்சிருவீங்களா? என்ன திமுக இப்போ 75 வருஷ கட்சின்றது என்ன? அதனால் வந்துங்க சீரியஸாக அந்த கட்சி செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. அவங்க வந்து காங்கிரஸ் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இப்போ கேரளாவில் பினராயி விஜயனும் காங்கிரஸும் தான் வெட்டு குத்துன்னு சண்டை போட்டாங்க, அவர் ஆட்சியிலேருந்து தோக்கடிச்சிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா தானே இருக்காங்க. மம்தா பானர்ஜியும் திரிணாமுல் மாநில கட்சியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் என்ன மாநில கட்சியில்? அது ஒரு மாநில கட்சி தானேங்க. அதனால் ஆம் ஆத்மி கட்சி என்ன மாநில கட்சி தானே. அதனால் அப்படி இல்லைங்க, இவங்களுக்கு வந்துங்க தங்களுக்கு கூட இருந்துட்டு போயிட்டானா, ஏன்னா கட்டிக்கிட்டானா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு கட்சி, நீங்கள் ஒரு கட்சி. நீங்கள் துரோகம் பண்ணீங்கல்ல, எல்லா 2G ஸ்பெக்ட்ரத்தில் நாரை அடிச்சுட்டு மன்மோகன் சிங்கை அவரை தோக்க காரணமாயிட்டு முதுகில் குத்திட்டு நீங்கள் வந்துட்டீங்கல்ல. 2014 தனியாக தானே போட்டி போட்டீங்க. அப்போ காங்கிரஸ் கதர்லி இந்த மாதிரி துரோகம் 2004 போனாங்கல்ல, பிஜேபியோட போனாங்கல்ல வாஜ்பாய். ஆமாம், காங்கிரஸ் பிஜேபி போனாங்க. அதாவதுங்க குஜராத்தில் வந்து முஸ்லீம்கள் நரவேட்டையாட்டப்பட்டார்கள். அமெரிக்காவிலேருந்து உலக நாடுகள்லாம் கண்டனம் பண்ணுறான். அப்போ நம்ம கலைஞர் என்ன சொல்லிட்டு இருந்தார் தெரியுமா? இல்லை அது ஒரு உள்நாட்டு விவகாரம், மோடி நல்ல நிர்வாகி, ஆர்எஸ்எஸ் நல்ல அமைப்பு, அதை பற்றி தப்பாக பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு இவர் முரசொலியில் எழுதிட்டு இருந்தார். அந்த பீரியடில் அந்த சம்பவத்தை சொல்லி கூட வெளியே வரலைங்க. 5 மந்திரி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வாஜ்பாய் ஆட்சியில். இவங்க முக்கியமான இலாக்கா, இவங்க எப்பவுமே பசையான இலாக்காவை தான் வாங்குவாங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையான இலாக்கா, ரயில்வே, நதிநீர் பங்கீடு, வாட்டர் ரிசோர்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க. தகவல் தொடர்பு அவங்க வாங்கறதெல்லாம், ஆமாம், கப்பல், ரோடு போடுறது எல்லாம் பல தலைமுறைகளுக்கு எதை அடிக்க முடியுமோ. இந்த 2G ஸ்பெக்ட்ரத்தின் விளைவாக வந்த 214 கோடியில் தானேங்க கலைஞர் டிவி உருவானது. இதெல்லாம் வந்து ரெக்கார்டு இருக்குங்க. இவங்க சொல்லுவாங்க எங்கே நிரூபிக்கப்பட்டது, எங்கே இதாச்சு அப்படின்வாங்க. மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புரியுதுங்களா? அதனால் என்ன, தமிழ்நாட்டு அரசியல் என்பது தரம் தாழ்ந்து போயிட்டுருக்கு, கேவலமாக போயிட்டுருக்கு. ஒரு முதலமைச்சரை அந்த இவர் பேசுகிறார் பாருங்க, அந்த மார்கண்டேயன், மானங்கெட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு ஆரம்பிப்பார். ஆமாம்,
ஏங்க தமிழ்நாடே மானங்கெட்டு போயிடுச்சு. தமிழ்நாட்டின் மானங்கெட்ட முதலமைச்சர் சொல்லல, ஆ. மானங்கெட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னாரு. நீங்கள் அதை தான் பார்க்கணும். மானங்கெட்ட தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு உங்களை ஆட்சியில் எடுக்கலைன்னா, உங்களை தோக்கடிச்சிச்சுன்னா தமிழ்நாடே மானங்கெட்டதாயிடும். உங்களுக்கு ஓட்டு போட்டவன் உள்பட மானங்கெட்டவன். இதெல்லாம் என்ன சிந்தனைங்க? குரூரமான சிந்தனையாக இருக்குது. இதெல்லாம் கண்டிச்சிருக்கணுன்ற ஸ்டாலின் இந்த மாதிரிலாம் நீங்கள் தமிழ்நாட்டெல்லாம் இப்படிலாம் பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ரெண்டாவது, ஒருமையில் பொது வெளியில் பேசக்கூடாது. அவர் சட்டசபையை சாத்திட்டா நீ சட்டசபையை உடைச்சிக்கிட்டு வெளியே வருவோன்னு சொல்லு, கதவுகளை உடைப்போம்னு சொல்லு. கையை உடைப்பேன், எலும்பை உடைப்பேன் என்ன வேணா, இது வன்முறையில் தானே சேர்த்துக்குவாங்க. இதுக்கு என்ன மொத்தமாக கொடுப்பாங்க ஒரு அரசாங்கம்? திமுக ஆட்சியில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போது உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது இது சாத்தான் ஆட்சி, இது சட்டப்படி ஆட்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு? உங்கள் எத்தனை குண்டாசை வந்து கோர்ட்டு தூக்கி குப்பையில் போட்டுச்சு. இல்லை, திமுக வந்து இன்னமும் தன் தவறை உணரவில்லை, தன் தோல்வியை அங்கீகரிக்கவில்லை. அதன் விளைவு தான் இந்த மாதிரியான குதிரை வியாபாரம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இது தமிழ்நாட்டின் நலனுக்கு நல்லதல்ல. மிக்க நன்றி சார். தமிழகத்தின் அரசியல் சூழல் பற்றி எங்களுக்கு விளக்கியதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மேலான நன்றி.